ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐபிஎல் 2020 மேட்ச் நம்பர் 13 கிங்ஸ் 11 பஞ்சாப் vs மும்பை இந்தியன்ஸ். இது அபுதாபியில் நடந்துச்சு. இந்த மேட்சோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாஸ் வின் பண்ண கிங்ஸ் 11 பஞ்சாப் ஃபஸ்ட்டு போல் செய்ய தேர்வு செஞ்சாங்க. எம்ஐ ஓப்பனரான ரோஹித் சர்மா அண்டு குவிண்டன் டிகாக் களத்தில் இறங்கினாங்க. குவிண்டன் டிகாக் கார்டல் போட்ட பாலில் க்ளீன் போல்ட் ஆனார். அவரோட ஸ்கோர் 0. அதை தொடர்ந்து இறங்கினார் சூரியகுமார் யாதவ். அவரும் 10 ரனில் வெளியேறினார். அதை தொடர்ந்து இறங்கினது இஷான் கிஷன். அவரும் ரோஹித் சர்மாவும் மும்பைக்கு ஒரு ஸ்டெடியான ஸ்டார்ட்டை கொடுத்தாங்க. அட் த எண்ட் ஆஃப் 6.4 overs 42 ஃபார் 2 விக்கெட்னு இருந்தாங்க. அதை தொடர்ந்து ரோஹித் சர்மா அவரோட அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அப்போது இஷான் கிஷன் 28 ரன் எடுத்த நிலையில் அவுட் ஆனார். அதை தொடர்ந்து இறங்கினது கிரண் பொலார்ட். ரோஹித் சர்மா அவரோட 50யை கம்ப்ளீட் பண்ணார். அவரோட 50 கம்ப்ளீட் பண்ண அடுத்த பால்லேருந்தே டாமினேட் பண்ண ஆரம்பித்தார். அவர் 70 ரன் எடுத்த நிலையில் அவுட் ஆனார். அதை தொடர்ந்து இறங்கினது ஹர்திக் பாண்டியாவும் கிரண் பொலார்டும் கிங்ஸ் 11 பஞ்சாப் போலர் ஓவரை கிழின்னு கிழிச்சாங்க. ஹர்திக் பாண்டியா 11 பாலில் 30 ரன்னும் கிரண் பொலார்டு 20 பாலில் 47 ரன்னும் எடுத்திருந்தார். ஃபைனலாக ஸ்கோர் 191 ஃபார் 4 அட் த எண்ட் ஆஃப் 20 ஓவர்னு ஒரு பெரிய டார்கெட்டை செட் பண்ணாங்க மும்பை. அதிகபட்சமாக ரோஹித் சர்மா 70 ரன்னு, கிரண் பொலார்ட் 47, ஹர்திக் பாண்டியா 30 ரன் எடுத்திருந்தாங்க. கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு ஜெயிக்க தேவை 192 ரன்னு. அப்படின்ற நிலமையில் கிங்ஸ் 11 பஞ்சாப் ஓப்பனரான கேஎல் ராகுல் அண்ட் மயங்க் அகர்வால் இறங்கினாங்க. அவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்தாங்க கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு. மயங்க் அகர்வால் 25 ரன் எடுத்த நிலையில் அவுட் ஆனார். அதை தொடர்ந்து இறங்கின கருண் நாயரும் 0க்கு அவுட் ஆனார். அதை தொடர்ந்து இறங்கினது நிக்கோலஸ் பூரன். அவர் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அதர் எண்டில் இருந்த கேஎல் ராகுல் 17 ரனில் அவுட் ஆனார். அதை தொடர்ந்து இறங்கினது கிளென் மேக்ஸ்வெல். நிக்கோலஸ் பூரன் 44 ரன் எடுத்த நிலையில் அவரும் அவுட் ஆகி வெளியேறினார். கிங்ஸ் 11 பஞ்சாபோட ஸ்கோர் 101 ஃபார் 4 அட் த எண்ட் ஆஃப் 13.2 ஓவர்ஸ்னு இருந்துச்சு. அப்போ ஜிம்மி நேஷன் இறங்கினார். ஜெயிக்க தேவை 32 பாலில் 85 ரன்னு ஒரு பெரிய இலக்கு அவங்கள நோக்கி காத்துட்டு இருந்துச்சு. அப்போ மேக்ஸ்வெல்லும் அவுட் ஆனார். அவரோட ஸ்கோர் 11. அடுத்தது இறங்கினது சர்ஃப்ராஸ் கான். ஜிம்மி நேஷன் 7, சர்ஃப்ராஸ் கான் 7, பிஷ்னோ 1ன்னு அடுத்தடுத்து விக்கெட் வந்து ஃபைனலாக கிங்ஸ் 11 பஞ்சாப் 143 ஃபார் 8ன்ட்டு முடித்தாங்க அவங்களோட இன்னிங்ஸை. இதன் மூலமாக மும்பை இந்தியன்ஸ் கிங்ஸ் 11 பஞ்சாபை 48 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இது அவங்களோட செகண்ட் விக்ட்ரி இந்த ஐபிஎல்லில். அதிகபட்சமாக பூரான் 44 ரன் எடுத்திருந்தார். மயங்க் அகர்வால் 25 ரன் எடுத்திருந்தார். போலிங் தரப்பில் பும்ரா 2 விக்கெட் எடுத்திருந்தார். ராகுல் சேர் 2 விக்கெட் எடுத்திருந்தார். பேட்டின்சன் 2 விக்கெட் எடுத்திருந்தார். பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போ மும்பை ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. கிங்ஸ் 11 பஞ்சாப் 6th பிளேஸில் இருக்காங்க.